ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தில் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். இங்கே வந்த பக்தர்கள் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. இதை இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி இப்போ வந்திருக்காரு ஒருத்தர், அவருடைய அம்மா வந்தாங்க. அவருடைய கல்யாணத்துக்காக இங்கே பத்திரிக்கை வச்சாங்க. வைக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக கடவுளை கூப்பிடுங்க, வருவார் கூட அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களும் கண்டிப்பாக வருவார் தான் சொல்லி சிரித்தாங்க. நான் சொன்னேன், சிரிக்காதீங்க, நிச்சயமாக கலாராணின்ற ஒருத்தருடைய மேரேஜுக்கு கடவுள் அந்த ட்ரெஸ்ஸோடய வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோவை நான் அனுப்ப சொல்கிறேன், நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் எனக்கு ஃபோட்டோ இப்போ அமுச்சு வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை இவங்களோட வீடியோவோட நான் அமுச்சு வைக்க போகிறேன். இப்போ இவங்க 2 பேரும் நேற்று ராமநவமி முடிஞ்ச உடனே கையோடு இப்போ தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. கேரளாலேருந்து ஃப்ளைட்டை இறங்கி இன்னும் வீட்டுக்கு கூட போல் நேராக இங்கே சாமியை பார்க்க வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பக்தியை நம்ம சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோரும் வீட்டுக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் கடவுளால் இந்த வேலை முடிஞ்சதுன்றதால இங்கே வந்திருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரையும் கடவுளுடைய மாலையை அவங்கக்கிட்ட கொடுத்து நாங்கள் மாற்றிக்க சொல்லியிருக்கோம். 2 பேரும் மாலையை மாற்றிக்குங்கம்மா. நீடூடி வழங்க என்றும் வாழ்க வளர்க வளமுடன் நாளும். அதனால் மேடம் உங்கள் பேர்? நீங்கள்? ரித்திக். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? சர்வீஸ் செக்யூரிட்டி கம்பெனியில் படிக்க வேலை செய்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எங்கே படிச்சிங்க? யூகேயில் படிச்சிங்க. படிச்சுட்டு இங்கே தான் வேலை செய்யணும்னு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? அது ரொம்ப நல்ல விஷயம். எல்லோரும் படிச்சுட்டு அங்கேயே வேலை செய்யணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன யோசிச்சிங்கன்னா, படிக்கிறது மட்டும்தான் அங்கே, நான் கண்டிப்பாக அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி இங்கே தான் வேலை செய்வேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டீங்க. இப்போ உங்கள் ஒய்ஃப் எந்த ஊர்? அவங்க திருவனந்தபுரம். அவங்க மலையாளியா? அந்த கேரளாவில் இருக்காங்க அவங்க. நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க? இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்களா? டியூட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இப்போ கல்யாணம் முடிஞ்சோடனே இப்போ எப்படி வேலை இங்கே தான் பார்க்கணும்? இங்கே தானே பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க?